ஹே காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்டெஃபனி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து தூக்கத்தில் தான் பாட்டி சாகிற மாதிரியான கனவுகள் வருது. அதுக்கு விடைகளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும்னு காலேஜ் லீவ் போட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அவங்க பாட்டிகிட்ட கேட்கும்போது தான் அவங்க பாட்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மரணம் என்னை தேடி வருது, எனக்கு அப்புறம் நம்ம மொத்த குடும்பத்தையும் காவு வாங்க போகுதுன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டெஃபனி தன் குடும்பத்தை எப்படி சாவுல இருந்து காப்பாற்ற போறா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதான் இந்த படத்தோட கதை. படத்தோட டைட்டில்லே இருக்குது பிளட் லைன்ஸ் அப்படின்னா மொத்த குடும்பமும் வந்து சாக போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். உண்மையிலே படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் தோணும், சாவை காட்டிட்டாங்க பரமா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த படம் பார்க்குற ஒரு செகண்டும் நம்மளுக்கு வந்து பீதியை கிளப்பிட்டு தான் இருப்பாங்க. இந்த படம் பார்க்குற ஒரு செகண்டும் ஒரு நிமிஷமும் நம்மளை அப்படியே படபடப்பாக தான் வச்சுருப்பாங்க. எந்த இடத்துலையும் நம்மளை ரிலாக்ஸாகவே இருக்க விட மாட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த ஃபைன் டெஸ்டினேஷன் அந்த 5 படமும் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் அந்த 5 பாட்டு பார்க்காம கூட நீங்கள் இந்த படம் பார்க்கலாம், கதை புரியும். ஏன்னா ஒரு படத்துலையும் வந்து ஒரு மாதிரியாக சாவாங்க. அண்ட் எல்லாமே வந்து வேறு கேரக்டர்ஸ் தான். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் தான். கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், கண்டிப்பாக அள்ளூட்டுரும் இந்த படம்லாம் பார்க்கும்போது. இதையும் பலவீனமானவங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் மற்றபடி நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். நிறையா வாட்டி பார்க்குறதுக்கு தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கெல்லாம் வந்து ஒரு வாட்டி பார்த்ததே வந்து அள்ளூட்டுருச்சு. ஸோ இது வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படி தான் நான் சொல்லுவேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான் என்னோட ரிவ்யூ. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 4 நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கு எல்லாம் தகுதி உள்ள படம் தான் இது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. See ya. Bye bye.